பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி செய்ய பயன்படுத்துகிற அரிசியில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கிரைண்டர்லேயோ அல்லது ஒரு மிக்சிலேயோ போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த குறக்குறப்பே இல்லாமல் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திக்காக இருக்கணும். இப்போ இதோட நம்ம வந்து பொட்டுக்கடலை பொடி சேர்க்கணும். அதுக்காக நீங்கள் அரிசி இழந்த அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அந்த கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவோட சேர்த்து கலக்கக்கூடாது. இதை வந்து ஒரு ஜல்லடை மூலமாக நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவோட போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சதுனால எப்படியா இருந்தாலும் சின்ன சின்ன குருணைகள்லாம் இருக்கும். நமக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி போட்டால் மட்டும்தான் நம்ம செய்கிற தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இதை வந்து சலிச்சுட்டு நீங்கள் மாவோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் நம்ம இதோட போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்போட நீங்கள் சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சு கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம அரைச்ச அரிசி மாவில் இருக்கிற தண்ணியே வந்து போதும். நல்லா கலந்துட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம செய்கிற தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ கலந்து மாவு பிசைகிறது. இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மாவு உருட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு ஏதாச்சும் ஃப்ளாட்டாக இருக்கிற மூடி இல்லைனா ஏதாவது கிண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தட்டை ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இப்படி ஃபோர்க் வச்சு குத்தி விடும்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப பூரி மாதிரி தட்டை வந்து உப்பி வராது. தட்டை வந்து நீங்கள் ரொம்பவும் தின்னாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி முறுக்கு தட்டை இதெல்லாம் பண்ணும்போது எப்போவுமே எண்ணெய் வந்து ஒரே சீரான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. நீங்கள் வந்து முறுக்கோ தட்டையோ சுடுறீங்க அப்படின்னா சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை மீடியமுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து சுட ஆரம்பிங்க. அதே மீடியம் ஃப்ளேமை நீங்கள் கடைசி முறுக்கு சுட்டு முடிக்கிறது வரை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரே சீரான சூட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் செய்கிற தட்டையோ முறுக்கோ வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து கூட்டி குறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சூடு எண்ணெயோட சூடு வந்து ஒன்று போல் மெயின்டைன் ஆகாது. அப்போ நீங்கள் செய்கிற ரெசிபி வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தட்டை வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்று போல் கலர் வந்து செவந்து வந்திருக்கு. இந்த 2 கப் இட்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 35 தட்டை வரை தாராளமாக பண்ணலாம். அது நீங்கள் பண்ணுற தட்டையோட சைஸை பொறுத்தது. ஒரு 1 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி இந்த தட்டைகளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் பிரச்சனை உங்கள் வீட்டில் தீர்ந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.